திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெற்ற அண்ணாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்று டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே பன்னீர் திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். தற்போது அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்து கொண்டு வந்துள்ளோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வழி மெய்களால் வணங்கிக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் நால்வர் துதியும் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கோயிலை சென்று அடைதலும் திருக்கதவும் திறப்பதற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவாய நம. சீதவையா படியா. சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிரப்பில் அணைந்த நடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திரு தாழ் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போட்டு. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊர் மற்றை திருமாளிகை தேவசேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமா ஒலிகீர கல்லாடனார் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருக்கதவும் அடைதல் அதற்குண்டான பாட்டு. அருள் பெருகு தனிகடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருள்களு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. திருக்கதவும் திறப்பதற்கான பாடல். தாமோதரையா வாங்கய்யா.
வாழப்பாடி சித்ரா திருப்பள்ளி எழுச்சி 3வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க சாமி. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாயமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்கய்யா. ஐயா வாங்கய்யா, ஆரம்பிக்கலாம். சாமி ஐயா. சிவாய நம. ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காங்க ஐயா. இருக்கா வந்துட்டாரு. சிவாய நம. ஓம் நம சிவாய. மற்றொன்று யாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். மைக் எடுக்கணும். சிவசிவா. சிவாய நம. ஐயா ஐயா ஃபோன் பண்ணுங்க ஐயா. சரி ஐயா. வரலையா? சவுண்ட் வரலையா? சவுண்ட் வரல. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசை இன்றைக்கு 256வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 74வது தலம் 74வது பதிகம் திருநாரையூர். கொல்லாப்பிள்ளையார் அருள நமக்கெல்லாம் திருமுறை கிடைத்த அந்த தல பெருமை, அந்த தலத்துக்குரிய திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பூதி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி வடகரையிலே 33வது தலமாக காட்டுமன்னார் கோயில் சாலையிலே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் சவுந்தரநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 179 அப்பொழுதே அம்பலத்து. வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. அட்ரஸ் ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்லையே, எல்லாருக்கும் தெரியுதுங்களா ஐயா? அப்பா மகன் தெரியலையப்பா. தெரியல பண்ணல ஐயா. நமஸ்காரம். வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. தெரியல. சரிதுங்களா? இன்னும் இல்லை. வர
வருது. திருச்சிற்றம்பலம். தெரியுது. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கழல் வணங்கி அருள் முன் பெற்று பொய்ப்பிறவி பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏத்தி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிச் செல்வார். திருநாவுக்கரசு நாயனார் திருநாரையூர் சென்று அந்த வீதியிலே புரண்டு வலம் கொண்டு அருளிய பாடல் என்று இருக்கிறார். அந்த திருவீதிகளிலே புரண்டு எழுந்து பாடிய பாடல் எழுதியிருக்கார். பொய்ப்பிறவி பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்ட போது எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏத்தி செப்பரிய வரும் பயனாம் திருநாரையூர் பணிந்தார். திருநாரையூரை பணிந்தால் என்ன வரும்? எப்புவனங்களும் நிறைந்து உய்ய அந்த பிறவி பிணி ஓட்டும் என்று செப்பிடார் பாடியிருக்கார். ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம தினம் வாசிக்கிற இந்த திருமுறைகளை நமக்கு இடம் காட்டிய சிறப்புடைய பொல்லாப்பிள்ளையார் இருக்கடம். அதற்கு நம்பியாண்டார் நம்பி மூலமாக ராஜராஜ சோழன் வந்து வேண்டிக் கொள்ள கண்டெடுத்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கான பெரும் தலம். அந்த தலத்துக்கு செக்கிழார் எப்படி பாடியிருக்கார்? பொய்ப்பிறவியோட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு பாடிய பாடல் என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாலு கருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கெளியானை அரண் மூன்றெய்த வில்லானை சரம் விசய கருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயாடி நம்பன் தன்னை நாரையோ நன்னகரில் கண்டேன் நானே. நல்லானை தீயாடி நம்பன் தன்னை நாரையோ நன்னகரில் கண்டேன் நானே. திருநாரையூர்ல போய் திருத்தாண்டவசலா பெருமான் எப்படி இருக்கிறான்? சொல்லாகவும் பொருளாகவும் சுருதியாகவும் இருக்கிறான் என்று படைக்கிறார். சுருதி என்பது வேதம், வேதம் என்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்தின் பொருளாக பெருமான் சொல்லாகவும் பொருளாக இருக்கிறான். அதனால்தான் அவங்க அந்த தலத்து பெருமானாலே அந்த திருமுறைகளை சுட்டி காட்ட முடிந்தது. இன்றைக்கு நாம் படிக்கிற திருமுறைல அந்த திருநாரையூர் பொல்லாப்பிள்ளை அருள் அங்கே போய் என்ன பண்ண அந்த வீதியிலே புரண்டு வலம் கொண்டு பாடிய பாடல் எழுதியிருக்கார். வாழ்க வாழ்க. பஞ்சுண்ட மெல்லடியாள். ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பஞ்சுண்ட மெல்லடியால் பங்கன் தன்னை பாரோடு நீர் சுடற்படற்காராகி நானை மஞ்சுண்டவானாகி வானந்தன்னில் மதியாகி மதிசடை மேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டின் நினைவாகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சுண்ட தேவர்களுக்கு அமுதீந்தானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நஞ்சுண்ட தேவர்களுக்கெல்லாம் அமுதுகின்ற பெருமான் நெஞ்சுண்டு நினைவாரிருக்கிற அடியார்களுக்கெல்லாம் திருமுறை என்ற அந்த கொடையை கொடுத்த இடம் திருநாரையூர் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மூவாதி யாவர்க்கும் மூத்தான் தன்னை. வாங்க நடராஜ ஐயா வாங்க. சிவாய நம.
நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மூவாதியாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாது. ஸ்ரீதேவையா கேக்குதுங்களா? ஸ்ரீதேவையா கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது. கேக்குதுங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம். சரிங்க ஐயா. என்னுடைய ப்ரொஃபைல் தொட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஐயா. என்னுடைய ப்ரொஃபைல் தொட்டு ஆமா, என்னுடைய தனிப்பட்ட ப்ரொஃபைல் தொட்டு நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. சரிங்க. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். மூவாதியாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடுவு முடிவானானே தேவாதி தேவர்க்கும் தேவன் தன்னை திசை முகந்தன் சிரமொன்று சிதைத்தான் தன்னை ஆவாத அடலொன்று உடையான் தன்னை அடியேற்கு நினைதோறும் மன்னிக்கின்ற நாவானை நாவினல் உரையான் தன்னை நாவானை நாவினில் உரையானானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. நன்றிங்க ஐயா. வாய்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு, என்னன்னு தெரியல. சரி. மூவாதி மூவர்க்கு யாவர்க்கும் முத்தான் தன்னை படைப்பான் காய்ப்பாய் துடைப்பாய் போற்றி என்று முத்தொழில் செய்கிற அவர்களுக்கெல்லாம் மூத்தவனா இருக்கிற பெருமான் அவன் என்ன பண்றான்? முதலும் நடுவும் முடிவுமாய் இருக்கிறான். அந்த பெருமானை நாவார நாவினில் நல்லுரையாக செய்ய உடைய அந்த திருமுறைகளை நமக்கு கொண்ட நாரையூர் பெருமான் வாழ்க வாழ்க. செம்பொன்னை நண்பவளம். அடியேன் படிக்கிறேன். செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை செழுமணியை தொழும் அவர்தம் சித்தத்தானை வம்பவிழும் மலர் கனைவேல் உலக்க நோக்கி மகிழ்ந்தானை மதில் கச்சி மண்ணுகின்ற கம்பனையம் கைலாய மலையான் தன்னை கழுகினோடும் காகுத்தன் கருதி ஏத்தும் நம்பனை எம்பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. கழுகினோடு காகுத்தன் கருதி ஏத்தும். கழுகு என்பது சடாயு சம்பாதின்னு சொல்லுவாங்க. அது ராமாயணத்துல வருது. அவரை காகுத்தன் என்பது ராமன்னு சொல்லுவாங்க. ஆனா ராமாயண செய்தியை நினைவுபடுத்தி இங்கே பாடுகிறார். கழுகொடு காகுத்தன் கருதி ஏத்தும் நம்பனை எம் பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே என்று அந்த பழைய ராமாயண செய்தியை இணைத்து வைத்து பாடுகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. உரையுடைய கரி உரிவை. 5வது பாட்டு. உரையுடைய கரி உருவை போர்வையானை உள்சடை மேல் புனலடைந்த புனிதன் தன்னை விரைவுடைய வெள்ளெருக்கு கஞ்ஞானை வெந்நீரு செம்மீனி விரவனானை வரைவுடைய மகள் தவம் செய் மணாளன் தன்னை வருப்பினி நோய் பிரிவிற்கும் மருந்து தன்னை நரைவுடைய நல்கொடி உடைய நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே நாரையுள் நன்னகரில் கண்டே நானே. வருபிணி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை நம்மை பிணித்திருக்கிற ஆணவமாகிய பிணி அப்புறம் உடம்புல நோய் இரண்டையும் தீர்க்க வல்ல மருந்தாக நாரையூர் பெருமான் இருக்கிறார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு 6வது பாட்டு. பிறவாதும் இரவாதும்.
தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா செம்பண்ணை தானங்க ஐயா? இல்ல பிறவாதும் இரவாதுமையா? பிறவாதும் இரவாதும் பெருகினானை தேய்பாட நடமாடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகத்து மண்ணினானை மலையானை கடலானை வனத்தோளானை உறவானை பகையானை உயிரானானை உள்ளானை புறத்தானை ஓசையானை நரவாரும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே நரவாரும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அந்த பித்தனாய் நடமாடுகிறானாம். அப்படி நடமாடுகிற அவனுக்கு பாட்டு பாடுதான்னா பேய் பாட நடமாடுகிறான் என்று சொல்கிறார். அந்த பேய் என்பது நம்ம காரைக்கால் அம்மையார் விரும்பி பெற்ற பேய் வடிவம். அதுக்கு வணங்கு பேய் வடிவம்னு சேர்க்கிறார் சொல்லுவார். அந்த வணங்கு பேய்களெல்லாம் சேர்ந்து பாட இவன் பித்தனாய் நடமாடுகிறான். பேய் பாட நடமாடும் பித்தன் தன்னை வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு தக்கனது பெருவேள்வி. வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். தக்கனது வேள்வி கெட சாடினானை தலைக்கலன பழியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரை வீணை பாணியானை கொக்கரை சச்சரி வீணை பாணியானை கோணாகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினொடும் என் பணிந்த அழகன் தன்னை அருமுகனோடானை மூகற் கப்பன் தன்னை நக்கனை வக்கரையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே நக்கனை வக்கரையானை நல்லான் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. நன்றிங்கய்யா. திருவக்கரை என்ற ஒரு தலம். அந்த தலத்துல அவன் நக்கன் என்று அவன் இதுவா இருக்கிறான். அந்த அந்த பெருமான் நக்கனை என்பதற்கு அந்த பிச்சாடன கோலம்னு சொல்லுவாங்க, பிச்சாண்டி வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சாண்டி வடிவத்திற்கு அந்த பெருமான் எதை பிச்சை எடுக்கிறான்? நம்முடைய ஆணவமாகிய அத யான் எனது என்ற செருக்கை பிரம்ம கபாலத்திலே பிச்சை எடுக்கிறான். நக்கனை வக்கரையானை நல்லாற்றானை அப்படின்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து அரிபிரமரு தொழுதேத்தும் அத்தன் தன்னை. பாடு ராஜா. வாங்க வாங்க. தட்சனா ஆமாய்யா. வர நேற்று உன்னை ஆளை காணும். நேற்று தேடின உன்ன கிரணுக்கு நேற்று பர்த்டே எல்லாரும் வாழ்த்து சொன்னா உன்னை ஆளை காணும். உனக்கு சேர்த்து வாழ்த்து சொல்லிட்டோம். வாழ்க. சிற்றம்பலம். அரிபிரமர் தொழுதேத்தும் அத்தன் தன்னை அந்த கணு கந்த கணு கல்களாக எரிபுரியும் விலங்க பூரா நத்தேனானே என்னாகி பண்ணானே திரிபுரி சேர் ரோவர் கருள் செய்தானே சிலந்திக்கும் அரசளித்த செல்வன் தன்னை நரிவிலவே காட்ட கத்திலாடை நாரையுள் நன்னகரி கண்டேன் நானே. வாழ்க வாழ்க வாழ்க. எரிபுரியும் இலிங்க புராணத்துள்ளானே. இலிங்க புராணம் என்ன சொல்லுது?
செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடித் திரிந்து அவர் காண்கிறார். இங்குற்றேனென்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்திய. அப்பர் பாடிய இலிங்க புராண திருத்தாண்டதுல கடைசி பாட்டுது. அதனால இலிங்க புராணம் என்பது பெருமான் செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடித் திரிந்து அவர் காண்கிறார் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று. அந்த இலிங்கம் என்பது சோதி வடிவாக கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தா என்று சொல்லுதா. அதுதான் லிங்க புராணம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. லலிதாமா லலிதாமா பாட சொல்லியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆலாலம் இடற்றனையடக்கி நானை ஆலதன் கீழறம் நால்வர்க்கு அருள் செய்தானை பாலாகி தேனாகி பழமோமாகி பைக்கரும்பை கருத்தும் சுவையானானை மேலாய வேதியர்க்கு வேள்வியாகி வேள்வியினில் பயனாய விமலன் தன்னை நாலாய மறைக்கு இறைவன் நாயினானை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே நாரையூர் நன்னகரில் கண்டே நானே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. ஆலால மிடம் என்று சொல்கிற அவன் நீலகண்ட பெருமானாய் ஆலதன் கீழிருந்து அறம்பொருள் வீடு என்ற 4 உண்மை பொருளை சொன்ன பெருமானாய் அவன் இருக்கிறான். அந்த பெருமானை சோதி வடிவிலே வேள்வியிலே எழச் செய்கிற போது அந்த வேள்வியின் பயனாக உள்ள நாவாய மறைக்கினியான் அஞ்செடுத்து ஓதி வேள்வி செய்ய வேண்டும் என்ற அடையாளமாக சொல்லப்பட்ட பாடல். நாவாய மறை வேள்வியின் பயனாயிருக்கிறவன் மறைக்கு இறைவனாயிருக்கிறான். அதனாலே அஞ்செடுத்து ஓதி அங்கே வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கென்றும் இடையரா அன்பால் வெள்ளல் தஞ்சையல் வாய்ப்பை ஈசரு தாழ்நிழல் தங்கினாரே என்ற பெரிய புராண பாடல் நினைவுபடுத்தவர அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. சுவாதி சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. வாழ்க வாழ்க. நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடியார் பெருமக்கள் பாரி பூஜ்யம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சரணப்பட்ட சமர்த்தாமி. உபதேவம் அக்ராமி. சிவாய உபதேவ நிராஞ்சன சமர்த்தாமி. சிவாயனம். சிவாத்தி சிற்றம். மேலாத அன்னை உடையான் தன்னை பலி செய்த வழிபாடு மேவினானே மாலாவை மறையவனும் உயிரும் வைத்தே பண்கோட்டின் உயிர் மாலை உழைத்தான் தன்னை தோலாண்மை கருதி வரை எடுத்தே தூட்டன் தோல் வலியும் தால் வலியும் தொலைவித்தாகே நாளோடும் வாங்கொடுத்தே நம்பன் தன்னை நாளையூர் நன்னகரில் கண்டேன் நானே தொலைவித்தாங்கே நாளோடும் வாங்கொடுத்தேன் நம்பன் தன்னை நாளையூர் நன்னகரில் கண்டேன் நானே. நன்றி. வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. நன்றி நன்றி. நாளோடு வாழ் கொடுத்த நம்பன் தன்னை ராவணனை அடர்த்தான்னா அவனை அழிப்பதற்காக அவனுக்கு என்பதற்காக
நாளோடு வாழ் கொடுத்த நண்பன். அவன் என்ன பண்ணுவான்? நம்மையும் ஆட்கொள்வான். வீடாத ஆடென்னை உடையான் தன்னை. அவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? வெளி செய்த வழிபாடு. வெளி என்றால் ஒளி. சோதியே விளக்கே சுரிகுடற் பனைமுறை நடந்தை பாதியே பரனே பால்கள் வெண்ணிற்றாய் பங்கயத்து அருமாறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நரைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே என்ற வழியிலே அமைகிற வெளி செய்த வழிபாடு. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 75வது பதிகமாக திரு குடந்தை கீழ்கோட்டத்து திருத்தாண்டகம். பொதுப்பண்ணாக எந்நேரமும் ஹரிகம்பயாகத்திலே பாடக்கூடியது. இது காவிரியுடைய தென்கரையிலே 20வது தலமாக கும்பகோணத்துக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் நாகநாதர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 215 நல்லூர் நம்பர் அருள் பெற்று. திருச்சிற்றம்பலம். கணபதியா மீட்டு க்ளோஸ் பண்ணுங்கயா. பாட்டார் இல்லையா? பாட்டாரு. க்ளோஸ் ஆகல, ஓபன் பண்ணிருக்காரு. சவுண்ட் இருந்துச்சு. நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்லூர்வன் தலைக்கரத்தார் பயிலும் இடம் பல பணிந்து சொல்வூர்வன் தமிழ் பாடி வளஞ்சுழியை தொழுது ஏத்தி அல்லூர் வெண் பிறை அணிந்தார் திருக்கூடமூக்கு அணைந்து இறைஞ்சி. திருக்குடமூக்கு என்பதான் குடந்தை கீழ்கோட்டம்னு சொல்லுவாங்க. அங்க என்ன பண்ணாரு? நல்லூர் பெருமானையும் பழையாறையும் வணங்கி கொண்டு வருகிற போது, அந்த வலஞ்சுழியையும் வணங்கி கொண்டு வருகிற போது அந்த குடமூக்கினை வணங்கினார். அது அந்த திருக்குடமுதான் குடந்தை கீழ்கோட்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சொல் மலிந்த மறை நான்கும் ஆரங்கம் ஆகி சொற்பொருளும் கடந்த சுடர் சோதி போலும் கண்மலிந்த கையிலை மலை வாணர் போலும் கடல் நஞ்சம் உண்டிருண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரை தென் தோழர் போலும் மலையரையன் மடப்பாவி மணாடர் போலும் கொல்மலிந்த மூவிலை நற்குழகர் போலும் குடந்தை கீழ்கோட்டத்தெம் கூத்தனாரே பொன்மலிந்த மூவிலை நற்குழகர் போலும் குடந்தை கீழ்கோட்டத்தெம் கூத்தனாரே. பொன்மலிந்த மூவிலைகள் தான் திரிசூலம் சொல்லுவாங்க. அது கொல்லுதற்குரிய கருவின்னு சொல்லா. எதை கொல்லுவது? நம்முடைய ஆணவத்தை கொல்லுவது, நம்முடைய வினையை கொல்வது என்ற வகையில அது மாயையை அழிவிப்பது. மாயை தனை உதரவும் வல்வினை சுடவும் மலம் சாய அமுக்கோமான பொன்மலிந்த மூவிலைவேல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. காணலிலம் களிமரவன் வாங்க. வந்தவாசி செண்பகொல்லியம் அவங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். 2வது பாடல் தானங்களா ஐயா? ஆமாமா ஆமா. 2வது பாட்டு 675 சரிங்க ஐயா. காணல் இளங்கலி மரவன் ஆகி பார்த்தான் கருத்தளவு காணல் இளங்கலி மரவன் ஆகி பார்த்தன் கருத்தளவு செருத்தொகுதி கண்டார் போலும் ஆனல் இளங்கடு விடை ஒன்றேறி அண்டத்து அப்பாலும் பழி திரியும் அழகர் போலும் தேனல் இளம் துவலை மலிதென்றல் முன்றில் செழும்பொழில் பூம்பாலை விரி தேரல் நாரும் கூணல் இளம்பிறை தடவு கொடிக்குள் மாட
குடந்தை கீழ் கோட்டத்தெம் கூத்தனாரே கூனல் இளம்பிறை தடவு கொடிகொள் மாட குடந்தை கீழ் கோட்டத்தெம் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காணலிடம் களிமறவன் ஆகி பார்த்தன் கருத்தளவு செருத்தொகுதி கண்டார் போலும் என்று அர்ஜுனன் அந்த என்ன பண்ணா, அந்த இதுக்காக பாசுபதம் பெற தவம் இருந்த போது வேடனாக வந்து அவனுக்கு வில்லும் அந்த இதை கொடுத்தார்னு சொல்லுவாங்க. அந்த பாசுபதம் என்ற இதை கொடுத்தார். அந்த சிறப்புக்குரிய செய்யற சொல்ற பாட்டு. காணலிடம் களிமறவனாகி பார்த்தன் கருத்தளவு செருத்தொகுதி கண்டார் போலும். அவன் வேண்டிய பாசுபதத்தை கொடுத்து அவனுக்கு அருள் செய்தார் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்தது நீரலைத்த திருவுருவம். ஐயா ஐயா இருக்காருங்க ஐயா. படி சொல்லுமா. படிங்க படிங்கயா. சிற்றம்பலம். நீரலைத்த திருவுருவம் நெற்றி கண்ணும் நிலாலைத்த பாம்பினோடு நீர் நீர்க்கங்கை ஆரலைத்த சடைமுடியும் அம்பொன் தோளும் அடியவர்க்கு காட்டி அருள் புரிவார் போலும் ஏறலைத்த நிமிர்கொடி ஒன்று உடையர் போலும் ஏழுலகும் தொழுகழல் எம் ஈசர் போலும் கூறலைத்த மலைமடந்தை கொழுனர் போலும் குடந்தை கீழ் கோட்டத்து எம் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியவர்களுக்கு காட்சி தரும் பொருளாய் அவன் இருக்கிறான், அடியவர்க்கு காட்டி அருள் புரிவார் போலும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. தக்கனது பெருவேள்வி. திருச்சிற்றம்பலம். தொண்டர் தொண்டரை தொழுதடி பணிமின் தூய நெறி எழுதாமி. திருச்சிற்றம்பலம். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. தக்கனது பெருவேள்வி தகத்தார் போலும் சந்திரனை கலை கவர்ந்த நீ தரித்தார் போலும் செங்கரொளி பவள ஒளி மீண்டின் ஜோதி ஞாயிறென செய்யார் போலும் மிக்க திரள் மறையவரால் விளங்கும் வேள்வி மிகு புகை போய் விண்மொழியை கலனில் எல்லாம் பொங்கனிய கனிசிதறி தேரல் பாயும் குடந்தைக்கில் கோட்ட தெங்கூத்தனாரே குடந்தைக்கில் கோட்ட தெங்கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் ஒளி வடிவா இருக்கிறான் சொல்லும்போது என்ன ஒளி? செக்கர் ஒளி, பவள ஒளி, மின்னின் சோதி, செழுஞ்சுடர்த்தி, ஞாயிறு என செய்யர் போலும் என்று சொல்லி அவன் செக்கச்சு வந்த மேனியாய் காலங்கத்தால தெரிவான். என்ன, அதுக்கப்புறம் மேல வரும்போது கொஞ்சம் வெண்மையா பவள நிறமா தெரிவான். அதுக்கப்புறம் மின்னல் ஜோதியாக மஞ்சள் நிறமாக தெரிவான். அந்த செழுஞ்சுடர் ஜோதியாக ஞாயிறாக இருக்கிறான். அவன் தான் ஞாயிறு. காலையில இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இல்ல, அவனை கும்பிட்டாலே போதும் என்பதுதான் அருக்கன் பாதம் அறநூறு அல்லனோன்னு பாடின அப்பர் சாய் பாட்டு ஞாபகம் வந்து. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து காலன் வழி தொலைவித்த அம்மா வாங்க. காலன் வழி தொலைத்த கலர்காலர் போலும் காமனில் அழல் விளங்க கண்டார் போலும் ஆலதனில் அறம் நால்வர் கழித்தார் போலும் ஆணோடு பெண்ணழியல்லரானர் போலும் நீல ஒரு வைர நிறை பச்சை செம்போன் நெடும்பலிகென்றறிவறிய நிறத்தார் போலும் கோலமணி கொடித்திலேயும் பொன்னி நன்னீர் குழந்தை கீழ் கோட்டத்தெங்கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. காமனடில் அழல் வீழும் விழுங்க கண்டார் போலும். அவன் காமனுடைய ஏழை அழித்தது என்பது ஆசையை நீக்கி அன்பு செலுத்துதல் என்ற செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த
அந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. முடிகொண்ட வளர்மதி. பாலசுந்தரம் வாங்க. பாட்டு. ஐயா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். முடிகொண்ட வளர்மதியும் மூன்றாய் தோன்றும் முலை ஞாயிறன்றன் மலர் கண்கள் மூன்றும் அடிகொண்ட சிலம்பொலியே அருளார் சோதி அடிகொண்ட சிலம்பொலியும் அருளார் சோதி அணிமுறுவர் செவ்வாயும் அழகாய் தோன்ற துடிகொண்ட இடைமடவால் பாங்கம் கொண்டு சுடர் சோதி கடி செம்பொன் மலை போலிதால் குடிகொண்டேன் மனகத்தே புகுந்தார் போலும் குடந்தை கீழ் கோட்டத்தின் கூத்தனாரே துடிகொண்ட இடைமடவால் பாங்க கொண்டு சுடர் சோதி கடி செம்பொன் மலை போலி நாள் குடிகொண்டேன் மனகத்தே புகுந்தார் போலும் குடந்தைக்கு கோட்ட தெங்கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. குடிகொண்டன் மனத்தகத்தே புகுந்தார் போலும் பெருமானுடைய மனத்திலே வந்து குடியிருக்கிறான். அதுதான் நேற்று கிரணுக்கு வாழ் சொல்லும் போது அவன் நம்ம எங்களுடைய உள்ளத்தெல்லாம் குடிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு நேற்று காலைல வாழ் சொல்லி இரவு வரும் பார்த்தா இரவு காணும். இன்னைக்கு காலைல தர்ஷன் தான் வந்தார். அவர் இல்லை, எங்க போறாரு இல்லை, பர்த்டே கொண்டாடுறதுல நினைக்கிறேன். வாழ்க வாழ்க. அவங்க எங்களுடைய குடிகொண்ட மனத்தகத்தாராக தர்ஷன இளம் பிள்ளைகள் மழை சொல்லால பாடி இந்த அடியார் பெருமையுடைய மனதிலே குடிகொண்டிருப்ப பிள்ளைகளா இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோம். பாலசுந்தரையா. திருச்சிற்றம்பலம். காரிலங்கு திருவுருவ தவர்க்கும் மற்றை கமலத்தில் காரணங்கும் காட்சி ஒன்னா தீரிலங்கு தற்பிழம்பை சிவந்தார் போலும் சிலைவனடி தவனோனா புறம் சிதைத்தார் போலும் பாரிலங்கு புனலனல்கால் பரமாகாசாயம் பரிதிமதி சுருதியுமாய் பறந்தார் போலும் கூரிலங்கு வேர்க்கும் அரண் தாதை போலும் குடந்தைக்கு கோட்டத்தின் கூத்தனாரே கூரிலங்கு வேர்க்கும் அரண் தாதை போலும் குடந்தைக்கு கோட்டத்தின் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம. நன்றி ஐயா. பாரிலங்கு புனல் அனல் கால் பரம ஆகாசம் என்பது நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு. அவ்வளவுதான். ஆனா பார் என்ற நிலம், புனல் என்பது நீர், அனல் என்பது தீ, கால் என்பது காற்று, பரம ஆகாசம் என்பது விண். ஆக பெருமான் ஐம்பூதங்களாய் இருக்கிறான். நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் புலனாய மைந்தரோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான் சொல்லுவாங்க. அந்த வகையிலே அவன் அது மட்டுமல்லாமல் கூரிலங்கு குமரன் தாதை போலும் அறிவுக்கு வடிவாகிற முருகப்பெருமானுக்கு தந்தை இருக்கிறான். ஆற்றலின் வடிவமாக கணபதியும் அறிவுக்கு வடிவமாக முருகப்பெருமானை சொல்கிற மரபு. வாழ்க வாழ்க. இன்ப பகுதி சக்தி, அன்பு சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க. பூச்சூழ்ந்த பொழில் தழவு. 8வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வாங்க. பூச்சூழ்ந்த பொழில் அரவு புகழோர் பூச்சூழ்ந்த பொழில் அரவு புகழூருள்ள புறம்பயத்தால் அறம்பொறி பூந்துருத்தி புக்கு மாச்சூழ்ந்த பழனத்தார் நெய்த்தானத்தார் மாச்சூழ்ந்த பழனத்தார் நெய்த்தானத்தார் மாதவத்து வளர் சோற்று துறையார் நல்ல தீச்சூழ்ந்த திகிரி திருமாலும் கீந்து
திருவானை காவிலோர் சிலந்தி கண்ணாள் கோச்சோழர் குலத்தரசு கொடுத்தார் போலும் கோச்சோழர் குலத்தரசு கொடுத்தார் போலும் குடந்தை கீழ்கோட்டத்தங் கூத்தனாரே குடந்தை கீழ்கோட்டத்தெங் கூத்தனாரே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. குடந்தை கோட்டத்தில் கீழ்கோட்டத்தில் இருக்கும் பெருமான் யாரா இருக்கிறான்? புகழூர், புறம்பயம், பூந்துருத்தி, பழனம், நெய்த்தானம், சோற்றுத்துறை, அப்புறம் திருஆனைக்கா முதலிய தலங்களில் உள்ள பெருமானா இருக்கிறான். அவன் சிலந்தியாயிருந்த கோச்செங்கட் சோழனை நமக்கு கொடுத்தார். அந்த கோச்செங்கட் சோழன் தான் 80 மாட கோயில் கட்டினான். ராஜராஜ சோழன் ஒரு கோயில் தான் கட்டினான். ஆனா அவனை கைப்பதி சதயத்துல கொண்டாடுற அளவுக்கு கோச்செங்கட் சோழனை நாம் கொண்டாடுவது இல்லை. என்ன காரணம் தெரியல. அவன் திருமுறை கண்டான்னு அவரை கொண்டாடுறான். அந்த திருமுறை கண்டெடுத்த பெருமைக்காக அவரை ஐப்பதி சதயத்தை கொண்டாடுறான். கோச்செங்கட் சோழனுடைய குரு பூஜை மாசி சதயத்துல வரும். அவர் பெருமானுக்காக முன்பிறவியிலே சிலந்தியாயிருந்து அந்த பெருமானுடைய அந்த தளிர்கள்லாம் சருகு, நாவல் மரத்து சருகு அவன் மேல விழாம இருப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சிலந்தி வாயாலே நூல் இழைத்தார். அந்த நூல் அது எச்சின்னு சொல்லி யானை இது பண்ணிடுச்சு. அந்த யானையை அதனுடைய இதுல துதிக்கையில புகுந்து அதுக்கு இடைஞ்சல் பண்ணதுனால யானை சிவலோகம் போயிடுச்சு. ஏன்னா அது சிலந்தியை இது பண்ணணும்னு நினைக்கல, அழிக்கணும்னு நினைக்கல. அது அந்த கூட்ட அழிச்சதோட சிலந்தி அழிக்கல. ஆனா இவர் என்ன பண்ணாரு? யானையே இது பண்ணிட்டார். அதனால இவருக்கு அந்த யானைக்கு நேராக முத்தி கொடுத்து விட்டு இந்த சிலந்திக்கு அடுத்த பிறவியை தந்து கோச்செங்கட் சோழனாக்கி நம்முடைய சிவாலயங்களுக்கெல்லாம் மாடக்கோயில் என்று 70 மாடக்கோயில 80 மாடக்கோயில் கட்டினார்னு சொல்லுவாங்க. அவருடைய குரு பூஜை மாசி சதயத்துல வரும். அப்ப கோச்செங்கட் ராஜராஜ சோழனை போற்ற மாதிரி கோச்செங்கட் சோழனையும் போற்ற வேண்டும். அத்தனை கோயில் கட்டி இருக்கிற பெருமைக்குரியவர் அவர். வாழ்க வாழ்க. அந்த கோச்செங்கட் சோழன் குலத்து அரசு கொடுத்தார் போலும் என்று நாவுக்கரச பெருமான் ஏற்றி போற்றுகிறார். வாழ்க வாழ்க. நாம அது மாதிரி போற்றணும் அப்படின்ற அடையாளம் மாசி சதயத்துல அவருடைய குரு பூஜை. வாழ்க. பொங்கரவர் புரித்தோலர் 9வது பாட்டு. சங்கரையா வாங்க. வாங்க. பொங்கரவர் புலித்தோளார் புரணர் மார்பீர் பொங்கரவர் புலித்தோளார் ஒரே மில் சத்தம் கேக்குது. அதை நினைவுபடுத்துற பாட்டு. மாவடு வகிருந்த கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கெட்டி கூவிடுவாய் நிற்கறிப்பறியே அந்த பாடு அந்த சத்தத்துல வெளில வந்து பாடுங்க. இருக்கு வாங்க ஐயா. கேக்குதுங்களா? சரியா இருக்கா? வாங்க. இப்ப கேக்குதுங்க ஐயா, பாடுங்க. வாங்க வாங்க. அது ஒரு இனிமையான சத்தம் தான். எடுத்துட்டு நேரா பண்ணா சவுண்ட் கேக்குது. அந்த அடைக்கலப்பத்தை நினைவு பண்ண மாதிரி அந்த சவுண்டு பாவிடையாடு குழல் போல் பறந்தது உள்ளன்னு அடைக்கலப்பத்தை நினைவுபடுத்துற அந்த சவுண்டு. வாழ்க வாழ்க. நன்றி. எல்லாம் நன்மைக்கு. திருச்சிற்றம்பலம். பொங்கரவர் புலித்தோளார் புராணர் மார்பில் பொங்கரவர் புலித்தோளார் புராணர் மார்பில் பெரியலர்தன் பூணர் புனிதர் போலும் சங்கரவர் கடன்முகடு தட்ட விட்டு சதுர நட மாட்டு கந்த சைவர் போலும் அங்கவர் திருவடி காட்டிடத்தை தன்னை அந்தனை அருந்தார் கருள போது
கொங்கரவ தடை கொன்றை கொடுத்தார் போலும் குடந்தைக்கு கோட்டதை கூட்டனாரே குடந்தைக்கு கோட்டதை கூட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சண்டீச பெருமான் நினைவு கூர்ந்து அந்தணனை அரையறிந்தார்க்கு அருளப்போதே. இங்க அந்தணன் என்பது அந்த சண்டேஸ்வருடைய தந்தையார் எச்சதத்தனை குறிக்கும். அந்த எச்சதத்தனம்னா பெருமானுடைய அந்த திருமுழுக்காக வைத்திருந்த அந்த பால் குடத்தை எட்டி உதைத்த அந்த அந்தணனை அவனுடைய காலை வெட்டினார், அதை அரை எறிந்தார். அதனால இனிமேல் நான் உனக்கு தந்தையா இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கொன்றை மாலை சூட்டினார் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. பத்மாவதி அம்மாவா? எவியிடர் கடையிடை பட்டிலக்கின்றேனே இப்பிறவி அரு தேர வாங்கி அங்கே கூவி அமலுரலகு அனைத்தும் உருவி போக குறியில் அரு குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பெற்ற மறைப்புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தேயும் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய நாட்டுல ஓடுகிற புண்ணிய பூமிகள்லாம் பட்டியலிட்டு பாடுகிறார் திருநாவுக்கரசர். அதுல தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை என்று சொல்லி தீர்த்தங்களெல்லாம் பட்டியலிடுகிறார். நம்ம தீர்த்தமாடுறது ஒரு புண்ணியம். இந்த எத்தனை தீர்த்தங்கள்ல எது உயர்ந்ததுன்னா காவிரி தான் உயர்ந்தது. ஏன்னு கேட்டா மற்ற எந்த ஆத்தங்கரையிலையும் அவ்வளவு கோயில் இல்லை. காவிரியை சுத்தி தான் வடகரையிலையும் தென்கரையிலுமாக 190 தலங்கள் அமைந்திருக்கின்ற பாடல் பெற்ற தலங்கள்ல. அதனால அந்த காவிரி தான் முதல். அதனால முதல்ல காவிரியை சொல்லி கடைசியில குமரியை கொண்டு போய் முடிக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து செறி கொண்ட சிந்தை தான். இந்த பாடல் சிவபூஜை செய்யும் போது பாடணும் எழுதி வச்சிருக்கோங்க. பெருமானை நீராட்டுவதற்கு முன்பா அந்த நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து கலப்பதாக பாவனை செய்து இந்த பாட்டை சொல்லி அத்தனை தீர்த்தங்கள் மூலமாக பெருமானை தீர்த்தமாட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்படி தீர்த்தமாட்டுகிற போது நான் தீர்த்தமாட்டலப்பா, அந்த நீரெல்லாம் வந்து எல்லாம் கலந்துக்கிற உன்னை நீரே தீர்த்தமாட்டிக் கொள்கிறாய், என்னை கருவியாகி கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு அதுக்கு நன்றி சொல்கிறேன் என்ற வகையில நன்றி உணர்ச்சியோடு செய்கிற பூசையிலே சொல்லுகிற பாடல் இது. ஏவி இடக்கடல் இடைப்பட்டிழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்தேர வாங்கி அங்கே கூவி அவர் உலகனைத்தும் உருவி போக குறியிலரு உடத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கூட்டத்தெம் கூத்தனாரே. எங்க வீட்டு கணத்துல இருந்தோ கொடா இருந்த இப்படி தண்ணியில பாயுது, இதுல இத்தனை தீர்த்தங்களும் கலந்திருக்கிறது. அதனாலே அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் அட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியணி எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கு என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் குழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றே இத்தனையும் எம்பரமும் ஐய ஐய பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. அதுதான் உண்மையான சிவபூசை. வாழ்க வாழ்க வாழ்க. என்னால நிறைவுபடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம். புனித நீர் ஆக்கும்போது இந்த பாடல் பாடுறதுங்க ஐயா, ஏவி இடர்கடல். ஆமா, அதான் புனித நீர் ஆக்கும் போது வெறும் எங்க வீட்டு குழா தண்ணி கண தண்ணி எடுத்து பூஜை பண்ணலாம். நாங்க அந்த நீரை புனித கட்டி அந்த புனித நீர்லாம் வந்து கலந்து இருக்குது. அந்த நீரை பெருமானே அந்த தீர்த்தத்தை உனக்கு நான் நீராட்டிராமல்
உன்னை நீயே தீர்த்தமாட்டிக் கொள்கிறாய். ஏன்னா அதெல்லாம் வந்து கலந்ததன் மூலமாக உன்னை நீயே தீர்த்தமாட்டிக் கொண்டிருக்கிறாய், என்னை கருவியாக்குகிறாய், நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்ற வகையில இந்த பாட்டை சொல்லி அந்த தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அந்த தீர்த்தத்தை நீராட்டுகிற போது பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே அத்தா உன் அடியேனை அன்பாலாட்டாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியணி அடியானாய் எனையாண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் என்னையும் நீ கருவியாக்கிக் கொண்டாய் நான் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் உழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று என்னுடைய படைகளெல்லாம் பொறுத்தொருள வேண்டும் என்று நன்றி உணர்ச்சியோடு சிவபூஜை செய்கிற போது இந்த பாட்டை சொல்றது மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நினைவுபடுத்துறதுக்காக நான் ரொம்ப அது ராஜாயாக்கும் திலகவதி அம்மாக்கும் வாழ்க வாழ்க. பட்டம்மாள் வாக்கு. செறிகொண்ட சிந்தை செறிகொண்ட சிந்தை இதனுள் தெளித்தேறி சித்திக்கும் சிவகுணத்தமுதம் போலும் நெறிகொண்ட குழலியுமை பாகமாக நிறைந்தமரர் கணம் வணங்க நின்றார் போலும் மறிகொண்ட கரத்தலத்தெம் மைந்தர் போலும் மதிலிலங்கை கொன்மலங்க வரக்கீழிட்டு குறிகொண்ட இன்னீசை கேட்டுகந்தார் போலும் குடந்தை கீழ் கோட்டத்தெங்கூத்தனாரே. சிவாயினமன். திருப்பிள்ளைச்சில கடைசி பாட்டு புவனியில் போய் பெறாமையில் நாள்தாம் போக்குன்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று பாடுவார். அந்த வகையிலே தான் இங்க தித்திக்கும் சிவபுவனத்து அமுதம் போலும். புவனம்னா உலகம், அது சிவ உலகமாக இருக்கிறது, அது தித்திப்பதாக இருக்கிறது. ஏன்னா பெருமான் தித்திக்கும் பெருமான். நானேயோ தவம் செய்கிறேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அந்த சிவனுக்குரிய புவனமாக இது இருக்கிறது. அந்த சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தரணை. சிவபூசையில இந்த பாட்டு சொல்லி பெருமானை நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருள, அவன் தூங்குற அவனை எழுப்புறோம்ல, அவனை நம் உள்ளத்திலே எழுந்தருளச் செய்வது என்ற வகையில சிவபுவனம் அமுதம் தித்திக்கும் சிவபுவனம் அமுதம் போலும் என்ற அந்த செய்தியை அப்பர் பெருமான் நமக்கு நினைவுபடுத்துறார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி 9:06:17 ஆச்சு. இதோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ 7 பேர் இருக்காங்க இன்னும் படிக்கிறதுக்கு. இன்னொரு பதிவு படிச்சிடலாம் ஐயா. 6:17 ஆயிடுச்சுமா, பரவாயில்லையா? சரி, பரவாயில்லையா? சரி. 7 பேர் இருக்காங்க. அடுத்த 6ஆம் தலைமுறை 76வது பதிகம் 70 திருப்புத்தூர். அதுல வந்து பெருமானை காண் காண் என்று சொல்லி வரும். புகழ்தக்கோன் காண். இந்த திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பராகத்தை பாடக்கூடியது. இது வந்து பாண்டி நாட்டிலே 6வது தலமாக மதுரை காரைக்குடி பெறுகிறது. பெருமான் திருத்தளிநாதர், அம்பாள் வந்து சிவகாமி அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 402 ஆண்ட அரசு அங்கன் சீர். திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசு அங்கனர் சீர் அருள் பெற்று அப்பதி நின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் தென் திசை போய் கான் தகைய திருப்புத்தூர் பணிந்தேத்தி கதிர்மதியம் தீண்டுகொடி மதில் மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருவாலவாய் என்ற மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி திருப்புத்தூரை வணங்கி கொண்டு போனார் என்று சேர்க்கிறார். இங்க இந்த பதிகத்தை இடம் சுட்டுகிறார். வாழ்க வாழ்க. 6:20 ஆமா, அதான் 6:20 நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வச்சுக்கலாங்க ஐயா. அதான் நானும் சொன்னேன். ஏன்னா மணி 6:17 ஆயிடுத்து, 1 மணி நேரம் ஆயிடுத்து, அதனால நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னேன். சரிங்க ஐயா. சரி, 6:20 ஆயிடுச்சுங்களே சிவபெருமான்.
நானும் 6-10 நினைச்சிருந்தேன். அந்த லிஸ்ட்ல இன்னும் 7 பேர் படிக்காம இருக்காங்க. அதுக்காக இன்னொரு பாட்டு படிக்கலாம் ஏன்னா அவங்க சொல்றாங்க ராஜாவும் ராணியும். ஆனா 7 பேர் விட்டு போச்சியா, அவங்க 7 பேர் படிக்கல. 6-10 நினைச்சுங்க ஐயா சிவபெருமானே. நீங்க இப்ப ஐயாவை சொன்ன பிறகு தான் தெரிஞ்சு 6-20. நான் சொல்லும் போது 6-17. ஓ சிவசிவா சிவசிவா. நன்றிங்க ஐயா. ஐயா பொன்னூசல் பாடிடலாங்க ஐயா. செல்வம் மாமா பொன்னூசல் படிங்க 4வது பாட்டு. பாரு. உமா அம்மா திருக்கதம் அடைக்க. எல்லாரும் ஒரு பாட்டா பாடுங்கய்யா. பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்கய்யா ராஜா ஐயா. சரி ஓகே. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சி தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்ற முதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தோய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையீர் பொன்னோ சலாடாமோ பொன்னோ சலாடாமோ பொன்னோ சலாடாமோ. திருச்சிற்றம்பலம். உமா அம்மா திருக்கதம் அடைக்கிறதுக்கு பாருங்க. விடுவின் வெகுளி வேட்பேன். வாங்க. 8:45:5. வாங்கம்மா. வந்துட்டாங்க. உமாமா விடுமின் வெகுளி வேட்கை நோய். விடுமின் 8:45:5 திருக்கதமம் அடைப்பித்தல். பெருமான் பேரானந்து. அது இல்லம்மா, அது 8வது பாட்டு சொல்ல 5வது பாட்டுமா. விடுமின் வெகுளி வேட்கைனோன்னு 5வது பாட்டு திருக்கோயில் அடைப்பாடி. பெருமான் பாத கதை தரப்பறதுக்கு இது கதவை மூடுறதுக்கு. காலம் இனி இல்லை உடையானத்தில் பெருந்தாத்தோடு உடன் போவதற்கே பொருள்படுமே அடையோம் நாம் போய் சிவபுரத்தோடு அணியார் கதவு அடையாமே உடைப்பாட்டுரி போற்றுவோம் உயர்நன் நாள்வான் புகழ்களையே உடைப்பாட்டுரி போற்றுவோம் உயர்நன் நாள்வான் புகழ்களையே. வாழ்த்து. கார்த்திகேயன் ஐயா சிவசெல்வி அம்மா படிங்க, சேர்ந்து படிங்க ஒவ்வொருத்தராக. நன்றி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகஜோ மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகஜோ வைகளும் எனில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை எனில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதோறும் கலுமல வழனக கண்ணில் நல்ல அகுதோறும் கழுமல வழனக பெண்ணுள் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே கழுமல்ல வல்லனக
பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. கல்லூரி மாணவருடைய கையால வாழ்த்து. நன்றி. சிவசெல்வி அம்மா நீங்க ஒரு வாழ்த்து படிங்க. தமிழரசி அம்மா ஒண்ணு, ஓரூர் செண்பகவல்லி அம்மா ஆளுக்கு ஒரு வாழ்த்து படிச்சுன்னு வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லெனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து படிங்க. வான்முகில் படிங்க. என்ன மண்ணில் நல்லா ஒண்ணும் இது படிங்க. வான்முகில் வளாது செய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நன்றிங்க ஐயா. ஆறிரு தரத்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலி ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. சிவாய நம. வாழ்க அந்தனர் படிங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். பிடிச்சிடலாயா ஐயா ராஜா? ஒரு சின்ன ஆலோசனையா, அதாவது காலையில நம்ம திருமுறை தமிழர் ஆரம்பிக்க சொல்ல அந்த இது அந்த 27 ஆசிரியர் பாட்டு படிக்கிறோம், அப்புறம் கோயில் திறக்கிறத படிக்கிறோம், அப்புறம் கோயிலுக்குள்ள போய் கோயிலுக்கு போய் சேர்றதை படிக்கிறோம், அப்புறம் கோயில் உள்ள இது படிக்கிறோம், திருப்பிள்ளைட்டு படிக்கிறோம். அந்த படிக்கிற 4 பேர் படிச்சாலும் அந்த 4 பேரை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளதுன்னு ஆரம்பிக்க. நீங்க அவங்களே திரும்ப தமிழை படிக்க சொல்லனால அந்த 4 பேர் மட்டும் 2 வாட்டி படிக்கிறாங்க, மற்றவங்களாம் படிக்க முடியாது போறது. அதனால லிஸ்ட்ல ஆரம்பிக்க சொல்ல திரும்ப தமிழ் வாட்டியில இந்த முதல் பாடம் 4 பேரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை படிக்க சொன்னீங்கன்னா எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஆயிடும். சரி சரி சரி. அதே மாதிரி வாழ்த்தும் எல்லாரும் ஒருவரே 10 வாழ்த்து ஒரு 8 பாட்டு பாடுறத விட வாழ்த்து ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டா எல்லாருக்கும் பாடுற வாய்ப்பு. இன்னைக்கு அதே போல படிச்சாங்க, அதே போல செய்யலாம். சரி, அதே மாதிரி பண்ணிடலாம். ஆனா யாருக்கும் நம்மளை விட்டுட்டாங்கன்ற அந்த குறை இல்லாம பண்றதுக்கு மாதிரி செய்யணும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகணும். ஆமா. இல்ல ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி பண்ணணும். முதல்ல நம்ம ஆரம்பிக்க சொல்ல இந்த யார் 4 பேர் பாடம் அவங்களே திருப்பி நம்ம பாட சொல்றோம், திரும்ப தமிழ். அதனால அவங்க 2 முறை பாடிடுறாங்க, மத்தவங்க பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு குறை வரக்கூடாது. அதனால சொன்னேன். செய்யலாம். கரெக்ட் தான். நன்றி. எல்லாருக்கும் கவர் பண்ணலாம், யாருக்கும் எந்த குறையும் இல்லாம. நன்றி. எல்லாருக்கும் உரிய பிளாட்ஃபார்ம் இல்லையா அது. வாழ்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி நன்றி. இரவு சந்திப்பையா. நன்றி. நன்றி ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கர் சுவாமிகள் ஏற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இணைத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:50க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இணைத்தை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி.